இப்படி இருக்கிற இடத்த இப்படி மாத்த முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. இதுதாங்க சரியான டைம். இந்த ஆஃபர்லயே நீங்க இந்த மிஷினை வாங்கிடுங்க. மழைக்காலம் ஆரம்பிச்சிட்டாலே தோட்டத்தை சுத்தி களை முளைக்க ஆரம்பிச்சிடும். ஆளை கூப்பிட்டு களை எடுக்கிற காசுலயே நீங்க ஒரு மிஷினை வாங்கி வருஷம் ஃபுல்லா களை எடுக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? நீங்க ஆளை வச்சு களை எடுக்கிறதுனால வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 75,000 ரூபாய் உங்களுக்கு தெரியாமையே நீங்க வந்து நிறைய காசு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதை பத்தி தெரிஞ்சுக்க வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வணக்கம் விவசாய பெருமக்களே. ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ விவசாயிகள் விதைக்கக்கூடிய சரியான நேரம் இதுதான். ஸோ அந்த மாதிரி விதைக்கலாம், இல்லை விதை முடிச்சுட்டு அறுவடை எடுக்கலான்னு போகும்போது கண்டிப்பா பாத்தீங்கன்னா நம்ம தோட்டத்தை சுத்தி அநியாயத்துக்கு களை முளைச்சு கிடக்கும். சரி, அந்த களை எடுக்கிறதுக்கு ஆளை கூப்பிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆளுங்க கிடைக்க மாட்டாங்க. சரி, அப்படியே கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தாலும் அவங்க வந்து கரெக்டா வேலை செய்வாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவுமே வந்து பெரிய கேள்விக்குறி. சரி, சூப்பரா வேலை செய்யறவங்களையே கண்டுபிடிச்சாலும் கண்டிப்பா ஆள்கூலி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா கேட்பாங்க. ஸோ லாபத்துல பாதி தரமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நல்ல பிரஷ் கட்டரை வாங்கலாம் அப்படிங்கறது மாதிரி யோசிப்போம். ஸோ பிரஷ் கட்டர் வாங்குறதுக்கு முன்னாடி எப்படி ஒரு நல்ல பிரஷ் கட்டரை பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறது இங்க பல பேத்துக்கு தெரியாம இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு நல்ல பிரஷ் கட்டரை எப்படி பார்த்து வாங்கணும், என்னெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறத பத்தி டீட்டெயில்டா பேச போறோம். அது மட்டும் கிடையாதுங்க, இந்த வீடியோல பிரஷ் கட்டர் மூலயமா நம்ம களை எடுக்கும் போது எவ்வளவு செலவாகுது, பிரஷ் கட்டர் இல்லாம நம்ம வந்து ட்ரெடிஷ்னலா ஆளை கூப்பிட்டு எடுக்கிறது மூலியமா எவ்வளவு செலவாகுது, எவ்வளவு லாபத்தை நம்மளால பார்க்க முடியும் அப்படிங்கிறத பத்தி ரொம்ப டீட்டெயில்டா பேசியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி இவ்வளவு இன்ஃபர்மேஷன் தரக்கூடிய நம்ம எம்டிஎம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்க களை எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல பிரஷ் கட்டர் வாங்கலாம் அப்படின்னு நீங்க ஒரு நார்மலான ஒரு கடைக்கு போறீங்க, பிரஷ் கட்டர் இருக்கிற கடைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க போய் எனக்கு களை எடுக்கணும், பிரஷ் கட்டர் கொடுங்க அப்படின்னா தப்புக்குன்னு எடுத்து ஃபர்ஸ்ட் அவங்க கொடுக்கறதே வந்து சைட் பேக் தான் தருவாங்க. ஏன் சைட் பேக் தருவாங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, நிறைய பேத்துக்கு தெரிஞ்சது பிரஷ் கட்டர்னாலே சைட் பேக் தான். ஆனா அப்படி கிடையாதுங்க. கரெக்டான நீங்க பிரஷ் கட்டர் வாங்கல அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கே அது பெரிய பிரச்சனை ஆயிரும். இல்லை நீங்களே வந்து சலிச்சு அந்த மிஷினை தூக்கி போட்டுருவீங்க. இப்போ நான் வந்து எப்படி மிஷின் வாங்கணும் அப்படிங்கிறத சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் நீங்க நார்மலா நான் வந்து களை எடுப்பேன்பா, எனக்கு வந்து அந்த அளவுக்கு பெரிய வேலையெல்லாம் கிடையாது, என் வீட்டை சுத்தி தோட்டத்தை சுத்தி இருக்கிற களை செடிகள், அதாவது இந்த புல்லு இந்த மாதிரி தான் எடுக்க போறேன் அப்படின்னா உங்களுக்கு தாராளமா பேக் பேக் போதும். நல்லா ஸ்கூல் பேக் மாதிரி மாட்டிட்டு போய் நீங்க களை எடுத்துக்க முடியும். இல்லை நான் வந்து தோட்டம் வச்சிருக்கேன், அதுவும் மாடலா வச்சிருக்கேன், அதுக்கு தீவன புல்லெல்லாம் வெட்டணும், கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வேலை தான், இந்த சின்ன சின்ன மரம் முளைச்சிருக்கோம், செடி முளைச்சிருக்கோம், இதெல்லாம் வெட்டணும் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டானது நான் முன்னமே சொன்ன மாதிரி அந்த பிரபலமா இருக்கக்கூடிய சைட் பேக் பிரஷ் கட்டுருங்க. இல்லைப்பா எனக்கு வந்து இந்த தோல்ல மாட்டுறதும் பிடிக்காது, இந்த ஸ்கூல் பேக் மாதிரி மாட்டிக்கிறதும் பிடிக்காது, எனக்கு வந்து ரொம்ப சுலபமாக ரொம்ப கன்வீனியண்ட்டாக எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்காக தான் ட்ராலி பிரஷ் கட்டர் வச்சுருக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 3 வகை பிரஷ் கட்டர் நம்ம எம்டிஎம்ல இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் என்னென்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இனி பார்த்துடலாம். இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாங்க கிடையாது, இதுக்கு மேலேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா சொல்கிறேன், ஒரு நோட் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்ட்ரோக் இருக்குது, 4 ஸ்ட்ரோக் இருக்குது. ஸோ 2 ஸ்ட்ரோக் எதுக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நான் முன்னே சொன்ன மாதிரி எவ்வி வேலைகள் செய்கிறதுக்கு, அதாவது இந்த தீவன புல் வெட்டுறதுக்கு, அதுக்கப்புறம் மரம் செடி கொடி இந்த மாதிரிலாம் வெட்ட போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு 2 ஸ்ட்ரோக்கு ஹெவி பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க, நல்ல டார்க் இருக்கும். அடுத்தது 4 ஸ்ட்ரோக். 4 ஸ்ட்ரோக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைட்டான வேலை, இந்த புல்லு மட்டும்தான் முளைச்சிருக்கும், அதை வந்து நான் களை எடுக்கிறேன். இந்த ட்ராலி பிரஷ் கட்டர்லாம் வாங்குறீங்க அப்படின்னா 4 ஸ்ட்ரோக்குங்கிறதே போதுமானதுங்க. ஹெவி ஒர்க் போறீங்க அப்படின்னா 2 ஸ்ட்ரோக், நார்மலான வேலை தான் செய்ய போறப்பா அப்படின்னா 4 ஸ்ட்ரோக். ஸோ இதை ஞாபகம் வச்சுட்டு வாங்குறதுக்கு முன்னாடி செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. என்னப்பா 2 ஸ்ட்ரோக் 4 ஸ்ட்ரோக்குன்னு பெருசா சொல்றியே, அப்போ மைலேஜ் எவ்வளவு கொடுக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்க 1 மணி நேரம் இந்த மிஷினை ஓட்டுனீங்கன்னா வெறும் 1 லிட்டர் தாங்க எடுக்கும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் நம்மளோட இன்ஜின்ல இருக்க எல்லா மிஷினுமே பெட்ரோல் பிடிக்கும். அடுத்தது இதில் யூஸ் பண்ணிக்கிற ராடு பார்த்துட்டீங்க, அதாவது நீங்கள் கையில் பிடிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஸ்கூல் பேக் மாதிரி பேக் பேக்காக போட்டுக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துக்குமே ராடுங்கிறது ஒன்று தாங்க. நாங்கள் இதில் வந்து எஸ்எஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால துருப்பு பிடிச்சிரும், இந்த வளைஞ்சு போயிடும், ரொம்ப திக்கான இதில் கொடுத்துருக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே கிடையாது. இந்த உள்ள யூஸ் பண்ணிக்கிற ராடு தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுதான் வந்து இன்ஜினையும் அதுக்கப்புறம் ட்ரிம்மரையும் வந்து கனெக்ட் பண்ணுது. இந்த அளவுக்கு திக்னஸா வேற எங்கேயுமே பிரஷ் கட்டர் வாங்க முடியாது. நம்ம எம்டிஎம்ல மட்டும்தான் 8 mm திக்னஸ்ல கொடுத்துருக்கோம். அதனாலதான் வீடியோலயே ப்ரூஃபோட காமிச்சிருக்கோம். ஸோ இப்போ நீங்க யோசிக்கலாம், என்னப்பா எல்லாமே இவ்வளவு திக்னஸ் அப்படி இப்படிங்கிறிய, வெயிட் அதிகமா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெயிட் அதிகமாலாம் இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப குவாலிட்டியா தான் நம்ம செஞ்சிருக்கோம். ஆனா அதுக்குமே வந்து உங்களுக்கு நல்லா ஸ்டேபிளா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க பேக் பேக் போறீங்க அப்படின்னா அந்த ஷோல்டர்ல வந்து ஹேங் ஆகக்கூடியது குஷன்ல கொடுத்துருக்கோம். ஸோ அதனால உங்களுக்கு அந்த கஷ்டம் இருக்காது.
நம்ம ஓட்டிட்டு இருக்கிற கஷ்டம் கிடையவே கிடையாது. அடுத்தது சைட் பேக் போறீங்க அப்படின்னா அதுல ஹார்ட் பிளாஸ்டிக்ல உங்களுக்கு வந்து அதுவுமே அந்த ரோப் எல்லாமே குஷனிங் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால உங்களுக்கு இன்ஜின்லேருந்து வரக்கூடிய சூடும் வராது, சேம் டைம் அதோட வெயிட்டும் உங்களுக்கு ஃபீல் ஆகாது. ஸோ இந்த மாதிரி 2 மாடல் எடுத்தீங்கனாலுமே அது குஷனிங் டைப் தான் கொடுத்துருக்கோம். இதே ட்ராலி சொல்லவே வேண்டாம், அது ஜஸ்ட் நல்ல டயர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் ஈஸியாகவே தள்ளிட்டு போகிற மாதிரி. ஸோ அதுலேயும் வந்து மிஷினோட வெயிட் அப்படிங்கிறது எங்கேயுமே ஓட்டும் போது உங்களுக்கு தெரியாது. அடுத்தது இதில் யூஸ் பண்ணக்கூடிய அட்டாச்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட 5 வகை அட்டாச்மெண்ட் இருக்குங்க. அந்த 5 அட்டாச்மெண்ட்டையும் நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம். என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அலுமினிய ட்ரிம்மரு, 2 டீத் பிளேடு, 80 டீத் பிளேடு, பேடி கார்டு, அதுக்கப்புறம் அதில் யூஸ் பண்ணக்கூடிய நைலான் ரோப்பு 50 மீட்டர்ஸ் டோட்டலி உங்களுக்கு ஃப்ரீங்க. அடுத்தது இது கூட வந்து வீடர் அட்டாச்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாமே நீங்கள் செப்பரேட்டாக வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் நான் முதல்ல சொன்ன இந்த 5 அட்டாச்மெண்ட்டும் உங்களுக்கு டோட்டலி ஃப்ரீ. அடுத்தது இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுங்களா, இது கூட நாங்கள் இன்னுமே சில ஃப்ரீஸ் கொடுக்குறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டூல் பாக்ஸ். ஸோ பேசிக்கான சர்வீஸ் எல்லாமே நீங்களே பண்ணிக்க முடியும். அடுத்தது ஃபியூயல் மிக்சிங். இது இப்போ நீங்கள் வந்து 2 ஸ்ட்ரோக் வாங்குறீங்க அப்படின்னா அதில் ஆயில் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் தனியாக ஒரு பாட்டில் எடுக்கணுமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது, நாங்களே அந்த டூலையும் கொடுத்துருவோம். அடுத்தது உங்கள் சேஃப்டிக்காக ஃபேஸ் மாஸ்க் கொடுத்துருக்கோங்க. ஸோ இந்த ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமாக இல்லை வந்து ரொம்ப சேஃப்டியாக வந்து நீங்கள் உங்கள் கலைகளை எடுத்துக்க முடியும். இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பேச போகிறோங்க, அதுதாங்க ROIV, ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இது ஏன் பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ட்ரெடிஷ்னல் முறையில் ஒரு ஏக்கராவை களை எடுக்கிறதுக்கு நீங்கள் ஆளை கூப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 பேர் வருவாங்க. ஒரு ஆளுக்கு 800 ரூபான்னு போட்டால் 2 பேத்துக்கு 1600 ரூபா ஆச்சுங்க. ஒரு ஏக்கரா எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் ஆக்கிடுவாங்க. ஆனால் இதுவே பிரஷ் கட்டரில் எடுக்கும்போது 1 மணி நேரத்தில் நீங்கள் 1 ஏக்கரா எடுத்துட முடியும். நீங்கள் ஒரு ஆளையே கூப்பிடுறீங்க அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 62 ரூபா. ஸோ ஏன்னா அது 800 ரூபாங்க கணக்கு. ஸோ அப்போ 1 மணி நேரத்துக்கு 62 ரூபா. அது போக 1 மணி நேரத்துக்கு நம்மளோட மிஷின் எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்டருக்கு 1 லிட்டர் பிடிக்கும். இன்னைக்கு அதோட ரேட்டு வந்து 110 ரூபா. ஸோ கிட்டத்தட்ட வெறும் 172 ரூபாய்க்கே உங்களால் வந்து 1 ஏக்கராவை ஒரு நாளில் எடுத்துட முடியும். கிட்டத்தட்ட 600 சில்லரை வந்து உங்களுக்கு லாபமாக கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட நீங்கள் 75,000 ரூபாயிலேருந்து 80,000 ரூபா வரைக்குமே வெறும் களை எடுக்கிறது மூலியமா மட்டுமே நீங்கள் சேவ் பண்ண முடியும் இந்த பிரஷ் கட்டரை வச்சு. இவ்வளவு சிறப்பம்சம் உள்ள இந்த 3 டைப் பிரஷ் கட்டரையோ இந்த ஆடி மாதம் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஆடி ஆஃபரை முன்னிட்டு கிட்டத்தட்ட 5,000 ரூபா வரைக்குமே ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, இப்போவே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த 5,000 டிஸ்கவுண்ட் வந்து எல்லாத்துக்கும் எங்களால் தர முடியாது. ஃபர்ஸ்ட்டு கால் பண்ணி புக் பண்ணுற 30 பேத்துக்கு மட்டும்தான் இந்த ப்ரைஸ் டிஸ்கவுண்ட். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, இப்போவே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க.